ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோவில் மூளை காய்ச்சல்னா என்ன, மூளையை பாதிக்கும் வைரஸ்கள் என்னென்ன, அறிகுறிகள், சிகிச்சை இதெல்லாம் பற்றி விரிவாக தெளிவாக பார்க்கலாம். மூளை காய்ச்சல்னா வைரஸ் கிருமிகளால மூளையும் நரம்பு மண்டலமும் பாதிக்கப்பட்டு செயலிழந்து போவதுதான் மூளை காய்ச்சல். உயிருக்கே ஆபத்து நேரலாம். நோயை ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சு சரியான சிகிச்சை அளித்தால் தான் நம்ம பாதிப்புல இருந்து மீள முடியும். இந்த மூளை காய்ச்சல் நோய் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு தான் ஏற்படும். மூளை காய்ச்சல் நோயால கை கால்கள் செயலிழந்து போதல், வலிப்பு, கண் பாதிப்பு, காது கேளாமை போன்ற நிரந்தரமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். மூளை காய்ச்சல் நோய் ஒருவருக்கு உடனடியாகவும் வரலாம், மெதுவாகவும் வரலாம். மூளையை பாதிக்கும் வைரஸ்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா மணல்வாரி அமை, ரூபெல்லா, சைட்டோ மெகாலோ வைரஸ், எப்ஸ்டீன் வைரஸ், பாக்ஸ் வைரஸ், ஈகூன் வைரஸ், ரேபிஸ் வைரஸ், டெங்கு வைரஸ் போன்றவை மூளையை பாதிக்கும் வைரஸ்கள். நோயின் தீவிரத்தை தீர்மானிப்பவை நோய் கிருமிகளின் வீரியம், நோயாளியின் உடலில் இருக்கும் நோய் எதிர்ப்பு திறன், மூளையில் உள்ள நீரின் அழுத்தம் ஆகியவைதான் மூளை காய்ச்சல் நோயின் தீவிரத்தை தீர்மானிக்கும். மூளை காய்ச்சல் 3 வகைகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் அறிகுறிகள் இல்லாமலும் நோயின் தாக்கம் குறைவாகவும் இருக்கும். மூளையின் பாதுகாப்பான ஜவ்வை தாக்குவது. மூளையில் பாதுகாப்பான ஜவ்வையும் மூளையையும் மிக தீவிரமாக தாக்கி நரம்பு மண்டலத்தை செயலிழக்க வைப்பது. மூளை காய்ச்சல் அறிகுறிகள்னு கேட்டீங்கன்னா அதிகமான காய்ச்சல், தலைவலி, வாந்தி, மூளை நிலைகுலைதல், நினைவிழத்தல், வலிப்பு, இதயம் மற்றும் சுவாச உறுப்புகள் செயலிழத்தல், அதிக ஆழ்ந்த மூச்சு, கண் தசை நார்கள் செயலிழப்பு, கை கால்கள் முடங்கி போதல். மூளை காய்ச்சல் சிகிச்சைன்னு கேட்டீங்கன்னா மேலே சொன்ன அறிகுறிகள் இருந்தாலோ, குழந்தை திடீரென்று நினைவிழந்தாலோ, வலிப்பு வந்தாலோ உடனே குழந்தை நல மருத்துவரிடம் குழந்தையை காண்பித்து சிகிச்சை அளிக்கணும். தேவைப்பட்டா மருத்துவமனையில சேர்த்து சிகிச்சை தரணும். மிக முக்கிய 3 விஷயங்களுக்காக குழந்தைகளுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டிய மிக மிக அவசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தையின் உயிரை காப்பாற்றுவது, குழந்தையின் மூளை பாதிப்படைவதை தடுக்கிறதுக்கு, நோய்க்கு காரணமான கிருமிகளை அழிக்கிறதுக்கு. இந்த 3 விஷயங்களுக்காக தான் நம்ம குழந்தைங்களை உடனடியாக மருத்துவமனையில சிகிச்சைக்கு அளிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் மூளை காய்ச்சலை பற்றி தெளிவாக பார்த்தோம். நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.